தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 5 வயசு பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை வெட்டி தச்சு காமிக்க போகிறேன். இதில் மொதல் பார்ட்டாக பட்டு பாவாடை மட்டும் வெட்டி தச்சு காமிக்கிறேன். அடுத்த பார்ட்டில் அந்த பாவாடைக்குரிய சட்டையை ஒரு ஃபேன்சியாக ஒரு மாடல் போட்டு காமிக்கிறேன். பெரும்பாலும் பட்டு பாவாடைலாம் எல்லாருக்கும் தைக்க தெரியும், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இருந்தாலும் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு மாடல் போட்டு காமிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 5 வயசு பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டை தைக்க போகிறோம். இதில் இதுதான் சட்டை தைக்கிறதுக்கு தனியாக மெட்டீரியல் எடுத்துருக்கோம், அந்த பார்டர் கலரில். இது அப்புறமாட்டி தைச்சிக்கலாம். 1 மீட்டர் எடுத்தால் போதும். இது நம்ம அப்புறம் தனியாக தைச்சிக்கலாம். இப்போதைக்கு பாவாடை மட்டும் நம்ம தைப்போம். இந்த பாப்பாவுக்கு பாவாடை பாடி கவுன் இல்லாமல் இடுப்பில் ஊக்கு மாட்டுற மாதிரி நமக்கு 27 இன்ச்சு உயரம் வேணும். 27 இன்ச்சு உயரம் வேணும் இடுப்பில் இருந்து. நமக்கு இதில் 31 இன்ச்சு இருக்குது. ஒரு 4 இன்ச்சு டக் பிடிச்சிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம இடுப்பில் அந்த பெல்ட் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சு தேவைப்படுற மாதிரி கணக்கு பண்ணி ஒரு 4 இன்ச்சுக்கு பெல்ட் போடுறதுக்கு இதிலேருந்து வெட்டி எடுத்துக்கோங்க. மேலே அந்த இடுப்பு பெல்ட்டுக்கு நமக்கு ஒரு 4 இன்ச்சு தேவைப்படும். அப்போ தான் இந்த துணியிலே வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே டக் பிடிச்சிக்கலாம். ஏன்னா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 4 இன்ச்சு இதில் நம்ம டக் பிடிச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு உள்ள லைனிங் எடுத்துருக்கேன். லைனிங் ஒரு 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. 1.5 மீட்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 பார்ட்டு போட்டிங்கன்னா, அதாவது ஃப்ளீட்டாக வைக்காதீங்க. பாவாடையில் ஃப்ளீட் வைக்கிறதோடு சரி, உள்ள லைனிங்கில் ஃப்ளீட் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா லைனிங்கும் அந்த பாவாடை மெட்டீரியலும் சேர்த்து ஒன்று போல் ஃப்ளீட் வைப்பீங்க, அப்படி வைக்காதீங்க. இது அம்பர்லா கட்டிங் போட்டுக்கோங்க. அம்பர்லா கட்டிங் போட்டிங்கன்னா நம்ம 1.5 மீட்டர் எடுத்துருக்கோம். 1.5 மீட்டர் எடுத்து 1.5 மீட்டரை 2ஆக போட்டு மடிச்சுக்கோங்க. 2ஆனா ஏற்கனவே 2ஆக தான் மடிச்சிருக்கோம் லைனிங், அதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு இடுப்பு சுற்றலை 25 இன்ச்சு வரணும். அந்த 25 இன்ச்சு வர்றது கணக்கு பண்ணிக்கிட்டு மேலே இடுப்போட அளவு எடுத்துக்கோங்க. 4 பார்ட் எடுக்கணும்னா 25 பாதி 12.5 6.25 அதில் பாதி 3 அடிச்சுக்கோங்க. 3 கணக்கு பண்ணிவிட்டு அதில் கிராஸாக எடுத்துகிட்டு போயிருங்க. இதுக்கெல்லாம் ட்ராயிங்லாம் பண்ண வேண்டாம், சும்மாவே போட்டுக்கோங்க. நான் உங்களுக்காக போடுறேன். இருக்கு இல்லையா, நான் 4 பார்ட் எடுத்திருக்கேன். நம்ம பிடிச்சது போக கரெக்டாக 25 இன்ச்சு வர்ற மாதிரி இருக்கும். பாவாடை ரொம்ப ஈஸி தான். இப்போ தைக்கலாமா? இப்போ நம்ம பாவாடையில் ஃப்ளீட் வைக்கும்போது இந்த மாதிரி அங்கங்கே ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா அந்த டிசைன் வெளியில் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி வைங்க. இல்லை செக்குடு இருந்துச்சுன்னா
அந்த மெயினான கலராக வரும் இல்லையா, அந்த கலர் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா பாவாடை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பார்டர் வெளியில் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ளீட் வைங்க. எப்படின்னா இது இருக்கு இல்லையா, 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி வைக்கிறோன்னா அந்த பார்டர் வெளியில் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி வைங்க. இதாக இருக்கு இல்லையா, நீங்கள் ஒன்று வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்டர் வந்து வெளியில் தான் வரும். இப்போ அந்த லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுருங்க. இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்கோடு சேர்த்து இப்படி பிசரை உள்ளே மடித்து ஒரு 6 இன்ச்சு கணக்கு பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இடுப்பு அளவு கணக்கு பண்ணி இந்த பெல்ட்டை வெட்டி எடுத்துக்கலாம். மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உள்பக்கம் கூடி ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி தையல் போட்டுவோங்க. இங்கேயும் கரெக்டாக மடித்து அதோடு எடுத்துருங்க.
பட்டி நமக்கு இந்த 2 இன்ச் இருந்தால் போதும். பட்டியில் உள்ள லைனிங் கிளாத் கொடுத்தோன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டியதில்லை. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா உள்ள ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துக்கலாம், இல்லை லைனிங் கொடுத்துக்கலாம். இதுனா அவங்களுக்கு அழுத்தாமல் இருக்கும். பெல்ட் தைச்சிட்டேன். இப்போ வந்து உள்ள அப்படியே மடித்து தையல் போடணும். பட்டுப்பாடையில் வந்து நம்ம பிசுறு தெரியாமல் தப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் வச்சு தையல் போட்டுருங்க. வெளிப்பக்கத்தில் ஓரமாக தையல் போட்டுக்கோங்க, லைனிங்கை சேர்க்காம. கொஞ்சம் இந்த பிசர்லாம் வெட்டிட்டு அப்படியே மாற்றி திருப்பி அடிச்சிருங்க. நம்ம இந்த கைலிலாம் தப்போம் இல்லையா, அது மாதிரி. ஒரு 1/2 இன்ச்சு கூட கணக்கு பண்ணி தையல் போடுங்க. அப்போ தான் பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இந்த பக்கம் பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது. தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த டக்கு பிடிச்சோம் இல்லையா, இப்போ அந்த டக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுருந்தாலும் அதை இப்போ ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா இதை பிரித்து விடும்போது உங்களுக்கு சைடில் வேலை இருக்காது. அதுக்கப்புறம் உள்ள லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க.
ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே உருட்டி தைச்சிருங்க லைனிங்கை. பாடம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஊக்கு வைக்கிறதுக்கு இந்த பட்டி நம்ம என்ன அகலத்துக்கு வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த கிளாத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 இன்ச்சு பட்டி வச்சதுன்னா அந்த 2 இன்ச்சு கணக்கு பண்ணி தச்சுக்கோங்க. அதாவது இந்த சைடில் ஊக்கு மாற்று பக்கம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே ஒரு 4 ஸ்டெப்பு மடிச்சுக்கோங்க. ஸ்டெப்பு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதில் அப்படியே பதிச்சிருங்க. நீங்கள் உங்களுக்கு ஊக்கு வந்து எத்தனை ஸ்டெப் வைக்கணுமோ அத்தனை ஸ்டெப் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்டெப் வச்சா போதும். இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாவாடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், இது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த பட்டுப்பாவாடை எப்படி வெட்டி தச்சு காமிச்சேங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு மாடல் போட்டு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.